ஹாய் விவர்ஸ், வெல்கம் டு மை சேனல் ராகுல் ஸ்டோரிஸ். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எந்த படத்தை பற்றின ரிவ்யூ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வெங்கட் பிரபு இயக்கத்தில் நம்ம தளபதி விஜய் நடிப்பில் வெளிவந்திருக்கிற படம் தான் கோட். ஸோ கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அப்படிங்கிற படம். ஸோ இந்த படம் இப்போ தியேட்டர்ஸில் வெற்றிகரமாக ஓடிட்டுருக்கு. ஸோ இந்த படத்தை பற்றின ஒரு ஷார்ட் ரிவ்யூ தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா, ஹீரோட ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்துக்கிட்டு ஆன்டி டெரரிசம் ஸ்குவாட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்குவாடில் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இவங்க பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு அசைன்மெண்ட் வருது. கென்யாவில் இருக்கக்கூடிய ஒரு ட்ரெயினில் வந்து வில்லன் குரூப் வந்து யுரேனியத்தை வந்து திருடிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ இவங்களுமே போய் பார்த்திங்க அப்படின்னா அதை போய் தடுத்து நிறுத்தி அங்கே இருக்கக்கூடிய அந்த யுரேனியத்தை வந்து கொண்டு வந்துடுறாங்க, சீஸ் பண்ணி கொண்டு வந்துடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஹீரோக்கு தெரியாது இந்த விஷயம் தான் வந்து அவருடைய வாழ்க்கையை திருப்பி போட போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் நடந்த சம்பவங்கள் தான் இந்த படத்தோட மீதி கதை. அதாவது இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா, நம்ம வெங்கட் பிரபு தெரிக்க விட்டுருக்காரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ தளபதி விஜய் வந்து வேறு லெவலில் காமிச்சிருக்காரு இந்த படத்தில். உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இந்த படத்தில் விஜய் வந்து டுவெல் ரோல் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு, அப்பா பையன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் படம் அப்படின்னு சொல்லி நிரூபிச்சிட்டாரு நம்ம வெங்கட் பிரபு. ஸோ அந்தளவுக்கு சூப்பராக பண்ணியிருக்காரு. மேக்கிங் வைஸ் சூப்பராகவே இருக்குது. அதில் விஜய் தான் இந்த படத்தையே தூக்கி நிறுத்துறாரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஏன்னா இந்த படத்தோட கதை பார்த்திங்க அப்படின்னா, வழக்கமாக தமிழ் சினிமாவில் வரக்கூடிய காலங்காலமாக நம்ம பார்த்த கதை தான். பட் அந்த கதையும் வந்து இந்த மாதிரியும் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெங்கட் பிரபு சூப்பராக பண்ணியிருக்காரு. அதுலேயும் இதில் ஹைலைட் என்ன அப்படி பார்த்திங்க அப்படின்னா, விஜயோட பர்ஃபார்மன்ஸை கண்டிப்பாக சொல்லியாகணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் முழுக்க ஃபேமிலி ட்ராமாவாக போகும். ஸோ ஃபேமிலிக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த காமெடி எமோஷன்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். செகண்ட் ஆஃப் முழுக்க அட்வென்ச்சர்ஸ் ரொம்ப த்ரில்லிங்காக போகும். ஸோ வேறு லெவலில் சூப்பராக பண்ணியிருக்காங்க இந்த படத்தில். ஸோ நடித்த அத்தனை கேரக்டர்ஸுமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. நம்ம பிரபுதேவாக இருக்கட்டும், பிரசாந்தாக இருக்கட்டும், அப்புறம் லைலாவாக இருக்கட்டும், ஸ்னேகாவாக இருக்கட்டும், மீனாட்சி சௌதரியாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து அவங்க கொடுக்கப்பட்டிருக்க அந்த கேரக்டர் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, பர்சனலாக ஃபர்ஸ்ட் ஆஃபை விட செகண்ட் ஆஃப் சூப்பராக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் போனது தெரியாத மாதிரி இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் கொஞ்சம் டவுன் ஆன மாதிரி இருந்துச்சு, எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆச்சு. பட் மற்றபடி இந்த படம் வந்து சூப்பரான ஒரு படம். முக்கியமாக சொல்லியாகணும், யுவன் சங்கர் ராஜா சூப்பராக அவருடைய பேக்ரவுண்ட் ஸ்கோரிங்காக இருக்கட்டும், பாடல்களாகட்டும் சூப்பராகவே இருக்குது. ஸோ அந்த கதைக்கேற்ற மாதிரி அந்த கதையோடு வந்து அது மெர்ஜ் ஆகுது சூப்பராகவே. ஸோ கண்டிப்பாக இந்த படத்தை போய் பாருங்கள். பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்லேயே பண்ணுங்கள். ஸோ ஏற்கனவே இந்த படத்தை பார்த்துட்டேன் அப்படிங்கிறவங்களும் உங்களுடைய கமெண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்லேயே பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய ராகுல் ஸ்டோரிஸ் அப்படிங்கிற என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.